எல்லாருக்கும் வணக்கம். 5 நிமிட அறிவியலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம வரலாற்றோட ஒரு ரொம்பவே சர்ச்சைக்குரிய பக்கத்தை புரட்டி பார்க்க போறோம். ஒரு அரசாங்கம் போர்க்களத்தையே ஒரு பெரிய லேபா மாத்தி மனுஷனோட புத்திசாலித்தனத்தை வச்சு ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா என்னாகும்? வாங்க ப்ராஜெக்ட் 100,000ஓட கதைக்குள்ள போலாம். ஒரு போர் உங்களை இன்னும் ஸ்மார்ட்டா மாத்த முடியுமா? என்னடா கேள்வி இதுன்னு யோசிக்கிறீங்களா? ஆனா 1966ல அமெரிக்க அரசாங்கம் இதை சீரியஸா கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு மிகப்பெரிய பரிசோதனையே நடத்தினாங்க. சரி, முதல்ல அப்போதைய சூழல் என்னன்னு பாத்திரலாம். வியட்நாம் போர் உச்சகட்டத்தில் இருந்துச்சு. அமெரிக்காவுக்கு அது ஒரு பெரிய தலைவலியாவே மாறிடுச்சு. இந்த நேரத்துல தான் பென்டகனோட தலைமை பொறுப்புக்கு ஒரு புதுவாள் வராரு, கொஞ்சம் வித்தியாசமான சிந்தனையாளர். அவரோட பேரு ராபர்ட் மெக்னமாரா. இவர் ஒன்னும் ஒரு மிலிட்டரி ஜெனரல் கிடையாது. அவர் ஃபோர்ட் கார் கம்பெனிலேருந்து வந்த ஒரு கார்ப்பரேட் ஜீனியஸ். அவரை பொறுத்த வரைக்கும் போர்க்களம்ங்கிறது வெறும் மனுஷங்க சண்டை போடுற இடம் இல்லை. அது ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி, எங்களை வச்சு சரி பண்ண வேண்டிய ஒரு கணக்கு. மெக்னமராவோட லாஜிக் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்பவே ஆபத்தானது. அவர் என்ன யோசிச்சாருன்னா, ஒரு ஃபேக்டரியில ஸ்கில் கம்மியா இருக்கிற வேலையாட்களை வச்சு சிம்பிளான ரூல்ஸை ஃபாலோ பண்ண வச்சு உற்பத்தியை அதிகப்படுத்த முடியுதில்ல, அதே ஃபார்முலாவை ஏன் போர்க்களத்தில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்டாரு. அதாவது, அதிக ஐக்கியூ இருக்கிற ஆஃபீஸர்ஸ் மூளையா செயல்படுவாங்க, குறைஞ்ச ஐக்கியூ இருக்கிற வீரர்கள் வெறும் கைகால்களா இருப்பாங்க. இதுதான் அவரோட பிளான். இந்த திட்டத்துக்கு பேர் தான் ப்ராஜெக்ட் 100. இந்த ப்ராஜெக்ட் மூலமா சரியா படிக்க தெரியாது, முடிவெடுக்க தெரியாதுன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஆர்மி ரிஜெக்ட் பண்ணின்னு சுமார் 3 லட்சம் பேரை வேலைக்கு எடுத்தாங்க. அவங்கள அப்போ எல்லாரும் ரொம்ப மோசமா மெக்னமராவின் முட்டாள்கள்னு கூட கூப்பிட்டாங்க. ஆனா வெளியில சொல்லும்போது மெக்னமாரா இதை ஒரு சோஷியல் சர்வீஸ் ப்ரோக்ராம் மாதிரி தான் சொன்னாரு. போரோட கடுமையான ட்ரைனிங்கும் அனுபவமும் இந்த இளைஞர்களோட மூளையை தூண்டி அவங்க ஐக்கியூவை அதிகமாக்கி அவங்க வாழ்க்கையே நல்லா மாறிடும்னு ஒரு சூப்பரான வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனா உண்மையில நடந்ததுதான் ரொம்பவே சோகமான விஷயம். சரி, ஒரு நிமிஷம். புத்திசாலித்தனத்தை ஒரே ஒரு நம்பர்ல அளக்கிற இந்த ஐடியா மட்டும் எங்க இருந்து வந்துச்சு? இத புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் ஐக்கியூ டெஸ்டோட ஹிஸ்டரியை திரும்பி பார்க்கணும். இதோட ஆரம்பம் 1880கள்லயே இருக்கு. முதல்ல ஆல்ஃபிரட் பின்னட்னு ஒருத்தர் படிக்க சிரமப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உதவ ஒரு டெஸ்ட்டை உருவாக்குறாரு. ஒரு நல்ல நோக்கம்தான். ஆனா அமெரிக்காவுக்கு வந்ததும் அது ஒரு ஆபத்தான ஆயுதமா மாறிடுச்சு. ஹென்ரி கோடார்டு மாதிரியான ஆட்கள் அதை பயன்படுத்தி இவங்க புத்திசாலி, இவங்க முட்டாள்னு நிரந்தரமா முத்திர குத்த ஆரம்பிச்சாங்க. இதோட உச்சக்கட்ட கொடுமை என்னன்னா, 1927ல பக் வர்சஸ் பெல்னு ஒரு கேஸ்ல தகுதி இல்லாதவங்கன்னு முத்திர குத்தப்பட்டவங்கள அரசாங்கமே கட்டாயமா கருத்தடை செய்யலாம்னு சுப்ரீம் கோர்ட்டே தீர்ப்பு கொடுத்துச்சு. நம்ப முடியுதா? நம்ம இன்னைக்கு ஒருத்தரை திட்டத்துக்கு யூஸ் பண்ற மொரான் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, அது ஒரு காலத்துல ஒரு கெட்ட வார்த்தையே கிடையாது. அது ஹென்ரி கோடார்டால உருவாக்கப்பட்ட ஒரு அஃபிஷியல் சயின்டிஃபிக் கேட்டகரி. பாருங்க, ஒரு விஷயத்துக்கு சயின்ஸ்னு பேரை வச்சுட்டா அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு பாகுபாட்டை நியாயப்படுத்த முடியுதுன்னு. இப்படிதான் ஐக்கியூவை பத்தின சயின்ஸ்னு சொல்லப்பட்ட விஷயங்கள் பெரிய பொலிட்டிக்கல் ஆயுதமா மாறுச்சு. ஏழ்மை, கிரைம் மாதிரி பெரிய சமூக பிரச்சனைகளுக்கு சிஸ்டம் தான் காரணம்னு சொல்றது கஷ்டம். அதுக்கு பதிலா அந்தந்த தனி மனுஷங்களோட ஐக்கியூ கம்மின்னு சொல்லி அவங்க மேலே பழிய போட்டுட்டா ஆள்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியா போச்சு. இதோட விளைவு எவ்வளவு கொடூரமா இருந்துச்சு தெரியுமா? அந்த பக் வர்சஸ் பெல் கேஸுக்கு அப்புறம் வந்த சில 10 வருஷங்கள்ல சட்டப்பூர்வமா ஐக்கியூ கம்மின்னு முத்திரை குத்தப்பட்ட 70,000 அமெரிக்கர்கள் அவங்க விருப்பமே இல்லாம கட்டாய கருத்தடை செய்யப்பட்டாங்க. 70,000 பேர். சரி, இப்ப மறுபடியும் வியட்நாம் போர்க்களத்துக்கே வருவோம். மெக்னமாராவோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன மாதிரியான பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்துச்சுன்னு பார்க்கலாம். முதல்லயே ஒரு ஷாக்கிங்கான நம்பர். இந்த ப்ராஜெக்ட் 1,00,000 வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க மற்ற வீரர்களை விட போர்க்களத்துல இறந்து போறதுக்கான வாய்ப்பு 3 மடங்கு அதிகமா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, உயிர் பிழைச்சவங்களுக்கு ஏற்பட்ட மன அதிர்ச்சி, அதாவது மென்டல் ட்ராமா, மற்ற வீரர்களை விட 3லிருந்து 5 மடங்கு வரைக்கும் அதிகமா இருந்துச்சு. போர்லிருந்து தப்பிச்சு வந்தவங்க சொன்ன ஒரு கதை இது. ஜென்கின்ஸ்னு ஒரு சோல்ஜர் போர் நடக்கிற அந்த டென்ஷன்ல ஒரு சார்ஜென்ட் அவர்கிட்ட ஷூவை ஒருங்கா போடுன்னு கத்துறாரு. ஆனா அவரால முடியல. 2 ஷூவையும் இடது காலுக்கு போட்டுக்கிறாரு. சார்ஜென்ட் மறுபடியும் கத்த இந்த தடவை 2யும் வலது காலுக்கு போட்டுக்கிறாரு. இது கோழைத்தனம் கிடையாது, பயங்கரமான பிரஷர்ல அவரோட மூளை வேலை செய்ய மறுத்ததோட நேரடியான விளைவு. இந்த ஜென்கின்ஸோட கதை மட்டும் தனியான ஒரு சம்பவம் கிடையாது. எதிரி முன்னாடி வந்ததும் அப்படியே உறைஞ்சு போறது, என்ன செய்யறதுன்னு தெரியாம குழம்பி நிக்கிறதுன்னு இது ஒரு தொடர்கதையா இருந்துச்சு. திரும்பவும் சொல்றேன், இது கோழைத்தனம் இல்ல. அவங்களோட நரம்பு மண்டலம் போரோட அழுத்தத்தை தாங்க முடியாம அதோட லிமிட்டை தொட்டதோட விளைவு. அப்போ மெக்னமரா கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? ரிசல்ட் என்ன? அப்படியே உல்டாவா இருந்துச்சு. அவங்களோட ஐக்கியூ கொஞ்சம் கூட அதிகரிக்கல. போருக்கு அப்புறம் அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மென்டல் ஹெல்த் பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாச்சு. கடைசியில அவங்களோட வாழ்நாள் வருமானம் கூட ரொம்பவே குறைஞ்சு போச்சு. சுருக்கமா சொன்னா, அந்த போர் அவங்க வாழ்க்கைய மேம்படுத்தவே இல்ல, மொத்தமா செதைச்சிடுச்சு.
இது நம்மள ஒரு ரொம்ப முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. உண்மையிலேயே இந்த ஐக்யூ ஸ்கோர் தான் ஒருத்தரோட புத்திசாலித்தனத்தையும் திறமையையும் அளக்கிற கடைசி அளவுகோலா? உதாரணத்துக்கு நோபல் பரிசு வாங்கின பிசிசிஸ்ட் ரிச்சர்ட் ஃபெய்ன்மேனை எடுத்துக்கோங்க. அணுகுண்டு உருவாக்குறதுல இருந்து பிரபஞ்சத்தோட பல ரகசியங்களை கண்டுபிடிச்சவர். அவரோட ஐக்யூ எவ்வளோ தெரியுமா? வெறும் 125 தான். அது நல்ல ஸ்கோர் தான், ஆனா ஜீனியஸ் லெவல்னு சொல்ல முடியாது. இதுல இருந்து என்ன தெரியுது? உலகத்தையே மாத்திர கண்டுபிடிப்புகளுக்கு எப்பவும் ஒரு சூப்பர் ஹை ஐக்யூ தேவைப்படாது. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஐக்யூ டெஸ்ட் உங்க மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு பாக்குது. அதாவது ஒரு பேட்டர்னை எவ்வளோ வேகமா கண்டுபிடிக்க முடியுது, அதுக்குள்ள இருக்கிற தொடர்பை எப்படி புரிஞ்சுக்க முடியுது, சில ரூல்ஸை டெஸ்ட் பண்ணி கடைசியா ஒரு முடிவுக்கு வர எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு அளக்குது. இது உங்க மூளையோட ஒர்க்கிங் மெமரியோட ஸ்பீடை டெஸ்ட் பண்ற ஒரு கருவி, அவ்வளோதான். வரலாற்றிலேயே ரொம்ப நாள் நடந்த ஒரு ஐக்யூ ஸ்டடி இருக்கு. 1500 ஜீனியஸ் குழந்தைங்களை தேர்ந்தெடுத்து 60 வருஷமா அவங்கள ஃபாலோ பண்ணாங்க. அவங்க எல்லாரும் நல்லா படிச்சு டாக்டர்ஸ், லாயர்ஸ்னு பெரிய ஆளா வந்தாங்க, நல்லா சம்பாதிச்சாங்க. ஆனா அவங்கள ஒருத்தர் கூட ஒரு ஐன்ஸ்டீன் மாதிரியோ ஃபெய்ன்மேன் மாதிரியோ உருவாகவே இல்ல. ஆனா இந்த ஸ்டடியோட மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா? ஐக்யூ ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லி இந்த ஸ்டடிக்குள்ளேயே சேர்த்துக்காம ரிஜெக்ட் பண்ண 2 பசங்க இருந்தாங்க. அவங்க பேரு வில்லியம் ஷாக்லி, லூயிஸ் ஆல்வாரெஸ். இவங்க 2 பேருமே பின்னாடி பிசிக்ஸ்க்காக நோபல் பரிசு வாங்கினாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த டெஸ்டே அந்த நூற்றாண்டின் 2 மிகப்பெரிய ஜீனியஸ்களை மிஸ் பண்ணிடுச்சு. ஸோ இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு 120 ஐக்யூ வரைக்கும் தான் அந்த ஸ்கோரோட பயன்கள் அதிகம். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளோ வேகமா யோசிக்கிறீங்கன்றதை விட நீங்க எதை பத்தி யோசிக்கிறீங்கன்றது தான் முக்கியம். கிரியேட்டிவிட்டி, ஆர்வம், விடாமுயற்சி மாதிரியான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் உங்களை முன்னாடி கொண்டு போகும். உங்க மூளையோட ஸ்பீடை விட அது போற டைரக்ஷன் தான் முக்கியம். இதை இப்படி யோசிச்சு பார்க்கலாம். ஐக்யூங்கிறது உங்க கம்ப்யூட்டர் ப்ராசஸரோட ஸ்பீடை அளக்குற மாதிரி. ஆனா அந்த ஸ்பீடான ப்ராசஸர்ல நீங்க என்ன கோட் ரன் பண்றீங்கங்கிறதோட மதிப்பு அது அளக்குமா? கண்டிப்பா இல்ல. இந்த ப்ராஜெக்ட் 100,000 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இதே நேரத்துல சந்திப்போம்.